வணக்கம், இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், உப்பு, மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 8 பல் பூண்டு, ஒரு அங்குலத்துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு தக்காளி. தக்காளி சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நிறைய தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிடலாங்க. 7-8 பீஸ் தேங்காய், பொட்டுக்கடலை அதையும் வச்சு அரைச்சிக்கலாங்க. அது தனியாக வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கருவேப்பிலை போட்டு பொரிச்சிக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போய் ப்ரௌன் கலரில் வர வரலும் வதக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது காளானை கொட்டிக்கலாம். காளான் போட்டுட்டு நல்லா வதக்கலாங்க. திரும்ப 2 பேக்கெட் காளான் போட்டிருக்கேன், 400 கிராம். இதை வந்து வாணல்லையே வச்சு அப்படியே கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனால் காளான் வெந்துருங்க. அந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இல்லை குக்கர்லனாலும் முடிக்கலாம். தேங்காய் அரைச்சி விழுது அதை போட்டுக்கலாம். போட்டு குக்கரில் நான் மூடிட்டேங்க. அன்றைக்கி குக்கரில் மூடி 2 விசில் விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இறக்க போகும்போது கசூரி மேத்தி கொஞ்சமாக நல்லா கையில் கசக்கி விட்டு போட்டுக்கலாங்க. அப்போ தான் அது வாசம் வரும். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சூப்பரான சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி.
செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.